தொடர்ந்து வந்துட்டு தேவனுடைய நாமத்தை குறித்து நம்ம என்ன செய்றோம்னா, நம்மளுடைய தேவனாகிய கர்த்தரை குறித்தும், அவருடைய நாமத்தை குறித்தும் நம்ம தியானிச்சுட்டு வரோம். In this series of lessons, we are meditating upon God and upon His name. ஸோ நம்ம ஆரம்பத்தில் முதல் கிளாஸில் வந்துட்டு நம்மளுடைய சீனியர் பாஸ் ஆனல் வந்துட்டு என்ன செய்திருந்தாங்கனாக்கா, கடவுளின் பெயர் ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்திருந்தாருனாக்கா, தேவனுடைய நாமத்தை குறித்து ஒரு முன்னுரை போல என்ன செய்திருந்தார்னா பேசியிருந்தார். In the very first lesson, Pastor Arnold gave us a teaching introducing the name of God. அதே போல் தொடர்ந்து நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா ஒரு 9 கிளாஸ் 9 தொடர் பாடங்களாக நம்ம என்ன செய்கிறோன்னா தேவனுடைய நாமத்தின் வெளிப்பாடுகளை குறித்து நம்ம என்ன செய்கிறோன்னா தியானித்து கொண்டிருக்கிறோம். After that, for 9 lessons, we have seen the manifest name or the revelation of the name of God. ஸ்க்ரீன் மாற்றணும். இதே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, மன்னிக்கணும். ஓகே, தொடர்ந்து நம்ம இதில் பார்க்குறோம். நம்ம 9 தேவனுடைய நாமத்தினுடைய வெளிப்பாடுகளை குறித்து நம்ம ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் என்ன செய்திருந்தாங்கன்னா ஒவ்வொரு வெளிப்பாட்டின் நாமத்தின் கீழே என்ன செய்திருந்தாங்கன்னா பேசியிருந்தாங்க. Different teachers have taught us about the various manifest or revelation of the name of God. நிச்சயமாக நீங்களும் வந்துட்டு என்ன செஞ்சுருப்பீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா தனிப்பட்ட முறையில் நான் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். I trust you have been blessed because I personally have been blessed through these lessons. ஸோ இந்த 9 தேவனுடைய நாமத்தினுடைய வெளிப்பாடுகளை குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். அது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. We have seen so far the 9 manifest name of God or the 9 revelation of the name of God, and this lessons truly will be a blessing for our own spiritual life. ஸோ தொடர்ந்து நம்ம வந்துட்டு ஏன் தேவனுடைய நாமத்தை குறித்து அவருடைய நாமத்தினுடைய வெளிப்பாடுகளை குறித்து நம்ம ஏன் தியானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்குள்ள கேள்வி இருக்கும். இல்லை சில பேர் புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. Some may have just joined this class. Some may have a question in your mind. Why should we learn the different manifestations or revelations about the name of God? முதலாவது நம்ம ஒன்று புரிந்து கொள்ளணும். நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தெளிவாக நம்ம என்ன செய்யணும், நமக்குள்ளார ஒரு புரிதல் ஒரு அறிதல் நமக்குள்ளாக இருக்கணும். Firstly, we need to know and understand who is the God that we are worshiping, what are his traits, what are his characteristics. அதே போல நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் என்ன காரியங்களை எப்படிப்பட்ட காரியங்களை அவரால் செய்யக்கூடும் செய்வார் அப்படின்ற ஒரு வெளிப்பாடு நமக்குள்ளாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Second, it's important for us to know what God can do, what are the things that he will accomplish through these lessons that will also become clear to us. அதே போல் நம்ம வந்துட்டு தேவன் மேலே வைக்கிற விசுவாசத்தில் நம்ம இன்னும் பெருகவும் பக்தி விருத்தி அடையவும் அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது. Thirdly, these lessons will be helpful to edify us and to help our faith to increase. அதாவது உலகத்தில் வந்துட்டு இயல்பாக சொல்லுவாங்கள்ல, அப்பாவோட பேர் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த போல் நம்முடைய தேவனுடைய நாமத்தை குறித்து முதலாவது தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய ஜனங்களாக இருக்கிற நமக்கு அது தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. As they say out there in the world, you must know the Father's name. So for us as Christians, as believers, we should know the name of our Father. ஓகே, தொடர்ச்சியாக நம்ம வந்து இந்த நாளிலும் கூட நம்ம வந்துட்டு ஹேல் எலியோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 10வது ஒரு பாடமாக இந்த பாடத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். In this 10th lesson, we will look at another manifestation of the name of God, El Elyon. இந்த ஹேல் எலியோன் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த நாமமானது அது நம்முடைய தேவன் இன்னார் என்று அவருடைய மகத்துவத்தை குறித்து வெளிப்படுத்துகிற நாமமாக இருக்கிறது. El Elyon reveals God as one who is the highest, the most high one.
ஓகே. நம்ம பார்க்குறோம். உன்னத தேவன் அல்லது உயர்ந்த தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இந்த நாமத்த குறித்து நம்ம பார்க்கிறோம். From this lesson, we learn that God is the Most High One. ஓகே. இந்த இந்த எலியோன் என்ற வார்த்தை வந்து முதலாவது வேதாகமத்துல வந்து பழைய ஏற்பாடு ஆதியாகமம் 14:18 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். And the first time we encounter the name El Elyon, it is in Genesis, in the Old Testament, book of Genesis, chapter 14, verse 18. அங்க எப்படி போடப்பட்டிருக்கும் என்றால், உன்னத தேவன் அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கும். There we read God Most High. ஓகே. தொடர்ந்து நம்ம வந்துட்டு என்ன செய்றோம்னாக்கா, இந்த நாமத்தை வந்து 3 அடிப்படையில வேதாகமத்துல நிறைய இடங்களில வ அ தொடர்ச்சியா வருகிறத குறித்து நம்ம பார்க்கிறோம். And we continue to see this name coming in 3 different manners as we read, as we go throughout the scriptures. அதாவது நீங்க இங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற மாதிரி லார்ட் மோஸ்ட் ஹை, அதாவது கர்த்தர் உன்னதமானவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். One is அடுத்து Yahweh Elyon. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா தேவன் உன்னதமானவர் என்று சொல்லி வரும். Secondly, we read as Elohim Elyon. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா உன்னதமானவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யப்பட்டிருக்குன்னாக்கா எலியோன் அப்படின்னு மட்டும் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கும். Thirdly, just Elyon. ஸோ நம்ம இங்கே பார்க்குற ஒரு காரியம் என்னென்னா, யாவே தேவனாகிய கர்த்தர் அவர் உன்னதமான தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Through this name Yahweh Elyon, we see that Yahweh our God is the Most High One. ஸோ நம்ம தொடர்ச்சியாக நம்ம இதில் ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். என்னென்னா, நம்ம ஆராதிக்கிற தேவன், நம்ம சேவிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் உன்னதமான தேவனாக இருக்கிறார். So we need to understand that the God that we worship, Yahweh Elyon, is the God Most High, the exalted one. ஓகே. தொடர்ந்து உங்களோட நோட்ஸில் அங்கே வசனங்கள் நிறையா கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் நோட்ஸில் பார்த்துக்கொள்ளலாம். இப்பொழுது Now, கூட நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். I've given you many verses in your notes, so you can take your time to read them. ஓகே. எலியோன் அப்படின்றது எப்ரேய மொழியில் அது எப்படி என்ன காரியம் என்ன அர்த்தத்தை உடையதாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். Let's look at what El Elyon means in the Hebrew language. ஓகே. இந்த ஏல் அல்லது ஹேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குற முதலாவது வார்த்தை ஹேல். ஓகே. அந்த வார்த்தை குறித்து எப்ரேய மொழியில் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமானால், If you look at the word El in Hebrew, let's see what it means. அதாவது சர்வ வல்லவர் அல்லது தேவன் அப்படின்னு என்ன செய்யப்பட்டிருக்குன்னா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. Now, this word is translated as God or the strong one or strong creator. ஓகே. அதாவது வல்லமையுள்ள சக்தி வாய்ந்த சிருஷ்டிகர், படைப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. El is a shortened form of Elohim and it means strong creator. ஸோ நீங்கள் இந்த வார்த்தை நம்ம எங்கே பார்க்குறோன்னா ஆதியாகமம் 1:1 நம்ம பார்க்குறோம். தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை நம்ம அங்கே பார்க்குறோம். Now we find the name Elohim right in the first verse, Genesis chapter 1 verse 1. In the beginning, God created the heavens and the earth. ஸோ அங்கே காட்ன்ற வர இடத்துல வந்து எலோஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன செய்யப்பட்டிருக்குன்னா அந்த வார்த்தை தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. So when we read God in Genesis 1:1, in the Hebrew it is Elohim. ஸோ இதுலேருந்து ஒன்று நமக்கு நல்லா தெளிவாக புரிகிறது. தேவன் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு தேவன் அல்ல. அவர் பெரியவராக இருக்கிறார், அவர் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார், அவர் வலிமை மிக்கவராக இருக்கிறார். From this we learn that our God is the Most High, exalted one, powerful creator. ஸோ இந்த ஹேல் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யலாம்னா அந்த நோட்ஸில் நிறைய காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் அது விளக்க உரையில் நீங்கள் பார்க்கலாம். Okay, there are more that we have written and given verses, you can read it. ஓகே. அடுத்து நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் எலியோன்னு சொல்லி பார்க்குறோம்ல. அப்போ அந்த ஹெலியோன் அப்படின்ற வார்த்தைக்கு ஹிப்ரேய மொழியில் என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். Now let's look at the word Elyon and see what it means in the Hebrew. அதாவது ஹெலியோன் அப்படின்னு சொல்லும் பொழுது உன்னதர் அல்லது உயர்ந்தவர்,
மேலானவர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். The word Elyon means highest or most, indicating a high position or at the highest level. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு மெஷர்மெண்ட் வச்சு ஒரு அளவு அளக்குறோன்னு வச்சிங்களேன், ஒரு அளவுக்குள் எடுத்து அளக்குறோன்னு வச்சிங்களேன், இந்த லாஸ்ட்டாக எவ்வளோ தூரம் அளக்க முடியுமோ அதுதான் த ஹையஸ்ட். ஸோ அதுதான் அந்த உச்சம். அதே போல் தான் நம்முடைய தேவன், அவர் அந்த 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 அவருக்கு மேலாக ஒன்றும் இல்லை, அவர் தான் அந்த உன்னதமானவராக இருக்கிறார். Illustratively, we take a ruler or any measuring rod, the highest we can go is as tall as the rod, and that is the highest. That's how God is. God is the highest. We cannot go beyond that. ஸோ நம்ம எபிரேய மொழியில் அர்த்தத்தில் நம்ம பார்க்குறோம். அதாவது என்னென்னா அந்த கடைசி எல்லை, இந்த உச்சம் அல்லது உச்சக்கட்டம்னு சொல்லுவோம்ல, தமிழில் வந்து உச்சக்கட்டம்னு சொல்லுவோம். அதுதான் இந்த எலியோன் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம். So Elyon means the highest, the zenith, nothing higher than that. ஸோ ஹேல் எலியோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் பொழுது என்ன அர்த்தத்தில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, So when we say El Elyon, what do we mean when we say that? அதாவது நம்ம ஆராதிக்கிற தேவன், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் எல்லா தேவர்களுக்கும் தேவனுக்கும் மேலானவர், அவர் தான் த ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். So when we say El Elyon, that means God is above all other gods. He is the ultimate or the supreme God. அல்லது உச்சக்கட்ட உயர்ந்த அதிகாரம் கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். Or as God of the ultimate, the highest authority above everything else. அதே போல் அவரோட வல்லமை குறித்து நம்ம பார்க்கும் பொழுதும் அதுதான் த ஹையஸ்ட், அதுதான் ரொம்ப உச்சக்கட்டமான உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ள வல்லமை கொண்டவராக இருக்கிறார். When we talk about his power, it's the same thing. He is the highest power, nothing stronger than God. ஸோ நம்ம தேவனுடைய நாமத்தை குறித்து ஆக்சுவலி என்னதான் போதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கீதம் 97:9 வாசிக்க கேட்போம். Okay, let's read Psalm 97 verse 9. கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். For you, O Lord, are most high over all the earth. You are exalted far above all gods. ஓகே, மன்னிக்கணும். அதை வந்துட்டு நம்ம சொல்லியிருந்தோம்ல, 3 விதங்களில் வந்துட்டு தேவனுடைய இந்த கர்த்தருடைய இந்த நாமத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் போட்டிருக்கோம், லார்ட் பெரிய எழுத்தில் போட்டிருக்கோம். அதே போல் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அடுத்தது வந்து எலியோன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை அங்கே வந்து போட்டிருக்கோம், உன்னதமானவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். Now the English notes, you must observe that sometimes Lord is spelled with all capital letters, Lord. That means in the Hebrew is Yahweh. Sometimes L is capital, Ord small letters, Lord. That means in the Hebrew it is El or Elyon. ஓகே, ஸோ இங்கே நம்ம பார்த்தது போல் ஆண்டவர் தாமே பூமி முழுவதுக்கும் அவரே உன்னதமானவராகவும் அவரே எல்லா தேவர்களிலும் உயர்ந்த தேவனாக இருக்கிறார்னு சொல்லிட்டு வேதம் தெளிவாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. So scriptures very clearly tell us that God is the most high over all the earth. He is far exalted above all other deities or whatever that is called God. He is above all of them. ஸோ நம்ம இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த பாடத்தில் நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஹெலியோன் என்ற நாமமானது ஒரே உண்மையுள்ள தேவன் என்றும் மிகவும் உன்னத வல்லமை கொண்டவர் என்றும் போதிக்கிறது. So scriptures teaches that through the name of God as El Elyon, we learn that God is the one true God and He is the most powerful God. ஸோ உங்களோட நோட்ஸில் வந்து அங்கே வந்து ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கோடு மட்டும்தான் போடப்பட்டிருக்கும். நீங்கள் அதை எழுதி கொள்ளுங்க. ஒரே தேவன், ஒரே உண்மையுள்ள தேவன், மிகுந்த வல்லமையுள்ள தேவன். Now you notice here you have some blanks, so you can fill it up. You can fill up the first line, one true God, one true God. In the second line, most powerful God. So one true God and most powerful God. ஓகே, தொடர்ந்து நம்ம வந்து சங்கீத புஸ்தகத்தில் இந்த ஹேல் எலியோனை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம்.
Now we're going to go through book of Psalms and look at certain scriptures and understand better the name of God as El Elyon. ஓகே, நம்ம சங்கீதம் 9:2 நம்ம வாசிக்க கேட்போம். Psalm 9 verse 2. உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். I will be glad and exalt in you. I will sing praise to your name, O Most High. இங்க நம்ம பார்க்கிறோம், அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உண்மையிலே நான் மகிழ்ந்து களி கூறுவேன். யாரிடத்துல? இந்த உன்னதமானவராக இருக்கிற தேவனிடத்துல நான் என்ன செய்வேன்னா, நான் சந்தோஷமாய் களி கூர்ந்து அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. The psalmist is saying that he will praise the name of God, which is El Elyon. He will be glad in El Elyon and he will rejoice in God because he is El Elyon. ஸோ உன்னதமானவர் எனக்கு தேவனாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறபடினால அவரிடத்துல நான் என்ன செய்வேன்னா, நம்பிக்கையாக இருந்து அவரை நான் ஆராதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராதனையின் மேலே ஒரு நம்பிக்கை உண்டு. Because the Most High One is my God, I will trust in him, I put my faith in him and I will rejoice in him. ஸோ நமக்குள்ளாக இந்த ஒரு தேவனை ஆராதிக்கும் பொழுது நாம் யாரை ஆராதிக்கிறோம், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று அறிந்து ஆராதிக்கிறோம். அந்த உன்னத தேவனை சந்தோஷத்தோடு நம்ம ஆராதிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். So we need to think when we are praising God, do we understand the God that we praise? Do we understand who the God that we worship, that he is the most exalted one? அதே போல தொடர்ந்து சங்கீதம் 47:2 நம்ம வாசிக்க கேட்போம். Psalm 47 verse 2. உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் அற்புதமானவர், பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். For Yahweh the Most High is to be feared, a great king over all the earth. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், அவர் உன்னத கர்த்தர், உன்னதமான அவர், பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ஒரு ராஜாவுமாய் இருக்கிறார். God is Yahweh, and what kind of God is he? He is awesome, he is the most high, he is the great king over all the earth. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரே எல்லாவற்றுக்கும் மேலாக இருந்து ஆளுகை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். That means he is above all and the one that's ruling everything. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம வச்சுக்குமே, நம்மளுடைய சூழ்நிலையில் இந்த உன்னதமானவரை வைத்து பார்க்கும் பொழுது நம்ம கீழே வைத்து பார்க்க முடியாது. அதாவது நம்முடைய எல்லா சூழ்நிலைக்கும் அவர் மேலானவராக இருந்து அதை ஆளுகை செய்யக்கூடியவராக இருக்கிறார். Therefore, in every situation, everything that we go through, bring God in, but understand that God is above everything, the most high one. ஸோ அவராலே அந்த சூழ்நிலையை, அவருடைய ஆளுகையின் கீழாக இருக்கிற அந்த சூழ்நிலையை மாற்றவும் அதை சரி செய்யவும் அவராலே கூடும். Because the situation is under his rulership, he is able to change that situation. அடுத்ததாக தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் 57:2 இந்த ஹேல் எலியோனை குறித்து நம்ம பார்க்கிறோம். Psalm 57 verse 2. எனக்காக யாவை செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். I cry out to God Most High, to God who fulfills his purpose for me. இங்க நம்ம பார்க்கிறோம், அவர் கூப்பிடுவாரா? யாரை கூப்பிடுறாருன்னா, இந்த உன்னதமான தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போதுமானவராய் இருக்கிறார், வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், அதனால நான் அவரை கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தோடு கூட தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். The psalmist says, I will call. Who does he call? He calls upon God Most High, the one who is able to do anything, able to fulfill his purpose for him. Therefore, the psalmist calls upon the Lord in faith. ஸோ நம்ம இங்கே இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்குற ஒரு காரியம் என்னென்னா, நம்முடைய ஜெப வேலையின் போது நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நம்ம கூப்பிடுற இந்த தேவனானவர், நம்ம ஜெபிக்கிறதான இந்த தேவனானவர் பதில் செய்ய உன்னத வல்லமை கொண்ட தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தில் கூப்பிடுறோமா அல்லது எப்படி? How do we call upon the Lord? Do we call upon the Lord
understanding and believing that the God that I call upon, El Elyon, is the most high, the most powerful. Do we have that understanding? ஸோ அந்த அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்திற்கான பதிலும் அந்த உன்னதமானவர் நிச்சயமாக அருளுவார். When we have such faith, when we pray to God, God will indeed answer us. ஓகே, தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் 78:56 குறித்து நம்ம பார்க்கிறோம். In Psalm 78 verse 56, ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவர்களுக்கு கோபம் மூட்டி அவருடைய சாட்சிகளை கை கொள்ளாமல் போனார்கள். Yet they tested and rebelled against the Most High God and did not keep his testimonies. ஓகே, இங்க நம்ம பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே அவர்களை இந்த உன்னதமானவர் நடத்தும் பொழுது அவருடைய கட்டளைகளுக்கு அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, எதிர்த்து இந்த உன்னத தேவனுக்கு விரோதமாக அவர்கள் செயல்படுகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். we see during the Exodus and the wandering in the wilderness, the Israelites did not acknowledge God Most High, and they did not follow his statutes, and by that they tested and rebelled against God. ஸோ நாமும் நம்மளுடைய இந்த விசுவாச ஜீவியத்திலே நாம் செய்கிற காரியங்கள் நம்முடைய விசுவாச ஜீவியமானது இந்த உன்னதமான தேவனுக்கு எதிராக அல்லது அவருக்கு கீழ்ப்படியாத ஒரு நிலையில இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. We need to examine ourselves in our walk of faith. Are we obeying or disobeying God Most High? ஸோ இந்த உன்னதமான தேவனை நம்மளுடைய இந்த விசுவாச ஜீவியத்துல பரீட்சித்து பார்க்கிறோமா? Are we testing our God, who is the Most High, in our walk with him? Are we testing him? ஸோ இங்க அவங்கள பார்க்கிறோம், அவருக்கு என்ன செய்யறாங்கன்னா, அவருக்கு கோபத்தை மூட்டினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பார்க்கிறோம். We see here the way they live their lives cause anger to God. ஸோ நம்ம உன்னதமானவருக்கு அவருக்கு கோபத்தை மூட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மை ஆராய்ந்து அதிலிருந்து நம்ம வெளியே வருவதற்கான காரியங்களை நம்ம சரி செய்ய வேண்டும். So let us examine whether we are doing things that's angering God Most High. If that is the case, let's see what we can do to come out of it. ஸோ நம்ம உன்னதமானவரை கோபம் மூட்டிட்டோம்னா அடுத்த நிலையில வந்துட்டு நம்மை தப்பு வைக்கிறதுக்கு அல்லது நம்மளை காப்பாற்றுறதுக்கு வேறு யாரும் இல்லை, ஏன்னா அவர் தான் அந்த இடத்துல இருக்கிறார். If we go against our God himself, then who can help us? Because he is God. If we are going against him, then there's nothing else left that can help us in our situation. ஸோ தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் 91:1. இது நம்ம வாசிக்க வேணா, உங்களுக்கு மனப்பாடமா தெரிகிற ஒரு வசனம். ஸோ நம்ம இருந்தாலும் வாசிக்க கேட்போம். That's in Psalm 91 verse 1, a scripture passage that is known to உன்னதமானவரின் most. மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். He who dwells in the shelter of the Most High will abide in the shadow of the Almighty. ஸோ நம்ம இங்கே பார்க்கிறோம், அதாவது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்கும். இந்த வசனத்தை வந்துட்டு அதாவது இந்த சங்கீதம் 91 யார் எழுதினான்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவான ஒரு காரியம் இல்லாவிட்டாலும், Although we do not know who the author is exactly because the name is not mentioned there. ஆனால் நான் ஒன்றை விசுவாசிக்கிறேன், சங்கீதம் 90 நம்ம பார்க்கும் பொழுது மோசே என்ன செய்றார்னா, அந்த சங்கீதத்தை ஜெபத்தோடு கூட எழுதுகிறபடினால ஒருவேளை இந்த சங்கீதத்தையும் அவர் எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். I think because Psalm 90 was written by Moses as a prayer, it is possible that Psalm 91 could have penned by the same Moses. ஏன்னா அவர் அந்த உன்னதமானவரோடு கூட அதிகமான நேரடியாக இன்னும் ஒரு ஆழமான ஒரு உறவுக்குள்ளாக அவருடைய நிழலில் தங்கி இருந்து அவருடைய பிரசன்னத்துல களி கூர்ந்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். Because we can see here the author is dwelling in the presence of God, spending his time with him. So we see the intimate relationship that he has with his God. ஸோ நம்மளுடைய இந்த உறவானது நம்மளுடைய அந்த ஜெப ஜீவியமானது விசுவாச வாழ்க்கையானது
இந்த உன்னதமானவரோடு கூட எவ்வளவாக நெருங்கி இருக்கிறது, எவ்வளவாக அவரோட பிரசன்னத்தில் நம்ம தங்கி இருக்கிறோம். So how close are we with the Lord? How much are we dwelling in His presence in our walk with our God who is the Most High? ஸோ ஆனால் ஒன்று நிச்சயம், நாம் எவ்வளவாக இந்த உன்னதமானவரோடு கூட இந்த உயர்ந்த தேவனோடு கூட நாம் நெருங்கி இருக்கிறோமோ அவ்வளவாக சர்வ வல்லவருடைய ஆசீர்வாதங்களினாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். One thing is certain, the more we dwell in His presence, in the presence of the Most High, His blessings upon us and in our lives will be certain. ஓகே, தொடர்ந்து நம்ம சங்கீதம் 113:5 நம்ம பார்ப்போம். Psalm 113 verse 5. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சமமானவர் யார்? Who is like Yahweh our God, who is seated on high? நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? Who is like Yahweh our God? ஏன்னா அவர்தான் த ஹையஸ்ட், த உன்னதங்களில் வாசம் பண்ணக்கூடிய எல்லாவற்றையும் தன்னுடைய ஆளுகின் கீழாக வைத்திருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். Because He is the Most High God and everything comes under His control and rulership. ஸோ நாம் அந்த சர்வ வல்லவருக்கு கீழாக, அந்த உன்னதமானவருக்கு கீழாக இருந்து நாம் என்ன செய்யறோம்னா நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். So we are living under the rulership of the Most High One. ஸோ நம்ம ஹேல் எலியோன் சங்கீத புஸ்தகத்தில் இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆனாலும் நம்மளுடைய தியானத்துக்காக ஒரு சில வசனங்களை எடுத்து இவ்விதமாக நம்ம தியானிக்கிறோம். Now there's so much more that we can read in the scriptures about our God El Elyon, but we have only selected a few verses to meditate in the given time. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இந்த உன்னதமானவரை இந்த சங்கீத புஸ்தகத்தின் வாயிலாக நம்ம பார்த்தபடி நம்ம வாழ்க்கை எவ்வளவாக இந்த உன்னதமானவருக்கு கீழ்ப்படிந்திருக்கவும், அவரோடு கூட நேரம் செலவு பண்ணவும், அவரோடு கூட நெருங்கி இருக்கவும் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. From this we see the necessity that we should commit and surrender our lives to the one who is the Most High. ஸோ தொடர்ந்து அந்த பாடத்தில் இந்த பாடத்தில் நம்ம பார்க்கும் பொழுது சாத்தானும் இந்த ஹேல் எலியோனை குறித்து அறிந்திருக்கிறது குறித்து நம்ம பார்க்கிறோம். Now we look in this passage that even Satan knew who El Elyon was. ஹேல் அவன் சாத்தானாக கீழே விழுவதற்கு முன்பாக அவன் என்ன செய்தான், தேவதூதனாக இருக்கும் பொழுதே இந்த உன்னத தேவனை குறித்து அவன் அறிந்திருக்கிறது குறித்து நம்ம பார்க்கிறோம். Before Satan fell and was kicked out, he knew who God was. He knew that God was the Most High. ஓகே, இதை குறித்து ஏசாயா 14வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். 14வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். Okay, we will read Isaiah 14 verse 14. I will உன்னதங்களுக்கு ascend. மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தை சொன்னாயே. I will ascend above the heights of the clouds. I will make myself like the Most High. ஸோ இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சாத்தானுடைய அவனுடைய அந்த திட்டத்தை குறித்து அல்லது தேவனுக்கு எதிராக எப்படி செயல்படுகிறான் என்பதை குறித்து இங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். We see Isaiah here speaking about how Satan's plot in wanting to take the place of God. ஸோ அவர் என்ன சொல்லுவாங்க, அவர் தான் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னையும் படைத்தவர், அவர் தான் படைத்தவருக்கு மேலாக தன்னை உயர்த்தணும்னு சொல்லிட்டு ஒரு மிக மோசமான ஒரு பெருமை கொண்டவனாக அவன் என்ன செய்றானா மாறி போகிறான். We see the devil full of pride. God is the Most High, but he wants to be higher than God who created him. ஸோ இது அதாவது தேவனால் உயர்த்தப்படுவதை காட்டிலும் இவன் என்ன செய்றானா தானாகவே தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும், அதுவும் தேவனுடைய ஸ்தானத்தில் தன்னை வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னை தானே உயர்த்துகிற அந்த பெருமையை குறித்து நம்ம பார்க்கிறோம். Instead of exalting God, he becomes so proud that he exalts himself by himself and wants to be equal with God. இந்த பெருமையானது நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவித்திலும் கூட
அநேக நேரத்துல நம்மை தாக்கக்கூடியதாக இருக்கிறது. This pride can sometimes occur in our lives, and this can pull us down in our walk. ஏன்னா நிறைய நேரத்துல நம்ம பார்க்கிறோம், நிறைய நேரங்கள்ல ஊழியக்காரர்கள் விழுந்து போகிறதும் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அல்லது ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, இன்னைக்கு விசுவாசிகள் எல்லாம் விழுந்து போகிற ஒரு காரியத்துல பார்த்தோம்னா, இந்த பெருமை என்கிற தன்னை உண்டாக்கின சர்வ வல்லவர் உன்னதமானவர் இருக்கிறார் என்பதை குறித்து அந்த நினைவு இல்லாம தன்னைத்தானே அவர்கள் உயர்த்துகிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். We've seen ministers and Christians falling because pride creeps into them to the point that they forget that there's one above them, the Most High God. ஸோ இந்த உன்னதமானவர் அவர்களுக்கு எல்லாருக்கும், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் மேலாக இருக்கிறார். அவருக்கு கீழாக இருந்து நான் உண்மையாய் வாழ வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இல்லாதபடினால நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்மளோட வாழ்க்கைக்கு நானே ராஜா, நானே மந்திரி அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து ஏன் இஷ்டப்படி என் வாழ்க்கையை நான் வாழ்வேன்னு சொல்லிட்டு நம்ம வாழ தொடங்குகிறோம். When we forget that God Most High is above us and we are under Him, when we forget that, then what happens? We start behaving like I am king, I am the minister, everything, whatever I desire, I will do. ஸோ இந்த எண்ணமானது நமக்குள்ளார தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை வெளியே எடுத்து போட்டுரும். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற அந்த அந்த பக்தி அந்த அந்த இதை எடுத்து போட்டுரும். நம்மை பொல்லாதவனாக மாற்றி போடுகிற ஒரு பொல்லாத ஒரு எண்ணம் தான் இந்த பெருமையின் எண்ணம். Pride is an attitude that can remove the fear of God from us. It will cause us not to obey Him. And so if we are not careful, this is what this kind of attitude, pride can do to us. இதை நீங்கள் ஆதியாகமத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஏதேன் தோட்டத்தில் நடந்த ஒரு காரியம் அதுதான். தேவன் தனக்கு தேவனாக இராதபடிக்கு அவன் என்ன செஞ்சான்னா, பெருமையில் அந்த பழத்தை பறித்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். Same thing we see in the Garden of Eden. Instead of acknowledging God, in his pride, he ate the fruit. ஏன்னா தேவன் வந்து என்ன செய்திருந்தார், நீ சாப்பிடாதன்னு சொல்லிட்டு விலக்கி இருந்தார். அவன் கீழ்ப்படியாமல், அந்த கீழ்ப்படியாத காரணம் ஏன் வருதுன்னா, தன்னைத்தானே உயர்த்துகிற ஒரு காரியம் வரும் பொழுது. God told Adam and Eve not to eat the fruit, but Adam chose to eat, showing that pride has entered him and he thinks he can do what he wants. ஓகே, இங்கே நம்ம பார்க்குறோம்ல, நம்ம அந்த சொல்லியிருந்தோம்ல, சாத்தான் வந்து ஹேல் எலியோனை குறித்து அறிந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம்ல. Now I just told you, and we have seen that Satan knew who El Elyon was. ஓகே, ஆனால் ஒரு ஒரு வருத்தமான அல்லது வருந்தத்தக்க ஒரு காரியம் என்னன்னா, மனுஷன் நமக்கு அநேக நேரத்தில் சாத்தானை குறித்து பேசுகிறோம். விசுவாசிகளாக இருக்கிற நம்ம, ஊழியக்காரங்களாக இருக்கிற நம்ம அநேக நேரத்தில் பேசுகிறோம். ஆனால் இந்த உன்னதமானவரை குறித்து நாம் அறியாது இருக்கிறோம். Now those of us, we preach and we talk about the devil's fall, but how many of us are still unaware and ignorant of who El Elyon is? அதே நேரத்தில் இந்த உன்னதமானவருக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணித்து கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை கூட நம்ம என்ன செய்ய அநேக நேரத்தில் மறந்து போயிடுறோம். And sometimes we forget the thought or the attitude that we are to obey and submit to El Elyon. ஓகே, அந்த நோட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டிருக்கிறோம். ஓகே, நீங்கள் அதில் எழுதி கொள்ளுங்க. அதாவது அவன் என்னத்தான் அவன் ஏன் இந்த இடத்தை எடுக்கணும், அவன் ஏன் இப்படி மாறி போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சான்னா, அவன் உன்னதமானவருக்கு ஒப்பாக இருக்க விரும்பினான். Now in the blank that you can write down, Satan want to be like God. உன்னதமானவருக்கு ஒப்பாக. Okay, he wanted to be like the Most High. ஸோ ஒருபோதும் அது நடக்காத, அது கூடாத ஒரு காரியம். ஆனாலும் இவனுடைய எண்ணமானது என்ன செய்துன்னா, தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தி கொள்வதற்கு அவன் தன்னைத்தானே உயர்த்துகிறவனாய் காணப்படுகிறான். Although it is impossible, but the wickedness in him gave him the audacity to want to lift himself above or exalt himself above the Most High. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்படிப்பட்ட எண்ணம் இல்லாதபடிக்கு நாம் என்ன செய்யணும்னா, இந்த உன்னதமானவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். So let's commit ourselves so that we will live a life that is obedient to the Lord God Most High. ஓகே, அடுத்தது ஆறாவதாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நெபுகாத் நேச்சாரின், ராஜாவாகிய நெபுகாத் நேச்சாரின் சாட்சியை குறித்து நம்ம பார்க்கிறோம். Next we want to see the testimony given by King Nebuchadnezzar. இங்க நம்ம தானியேலிருந்து நம்ம பார்க்கிறோம். தானியேல் புஸ்தகத்திலிருந்து
We're looking at we're looking at the book of Daniel right now. ஓகே, அதில் ஒரு 4 வசனங்கள் அங்கே நான் போடப்பட்டிருக்கிறது. We're going to be looking at 4 verses. சாரி, ஓகே, நம்ம வந்து வசனத்தின்படி வசனமாக நம்ம போகாமல் நான் வந்து என்ன செய்கிறேன்னா, இந்த ஸ்டோரி இதுக்குள்ளே இருக்கிற காரியத்தை குறித்து நான் சொல்லிடுறேன். அண்ட் தென் நீங்கள் நேரம் எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். Now we will not read all the verses, but I'll summarize the entire event. You can read the verses later on. ஓகே, அதாவது வரப்போகிற ஒரு அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சி எப்படி இருந்தால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளமாக இந்த ஆட்சியானது காணப்படுகிறது. Now, Nebuchadnezzar's reign can also be seen as a picture of the coming Antichrist. ஓகே, அப்போ அங்கே பார்க்குறோம் விசுவாசிகள், அதாவது பக்தியுள்ள யூதர்களை பிடித்து சிறையில் போடுறதும், அவங்கள அவனுடைய தெய்வத்தை வணங்க சொல்லி கட்டாயப்படுத்துறதும், இதெல்லாம் குறித்து நம்ம பார்க்குறோம். We see Nebuchadnezzar will cause the people to worship the God that he worship. He forces the religious Jews to do that. இதை ஏன் செய்கிறான்னா, அந்த உன்னதமானவருக்கு விரோதமாக இவன் என்ன செய்கிறான்னா, தன் தெய்வத்தை தன்னை அவர்கள் தெய்வமாக பார்க்க வேண்டும், உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்னா இந்த ஆட்சியிலே அவன் ஆட்சி செய்கிறதை பார்க்கிறோம். In his rulership, what we see is he is exalting his God and even himself above the Most High God. ஆனாலும் அது ஒருபோதும் நடக்காத கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது. But there's something that cannot be done. It's impossible. ஸோ அது குறித்து ஒரே ஒரு வசனம் மாத்திரம் நீங்கள் தானியேல் 7:27 குறித்து நம்ம வாசிப்போம். Let's read just one verse, Daniel chapter 7, verse 27. வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யத்தின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். And the kingdom and the dominion and the greatness of the kingdoms under the whole heaven shall be given to the people of the saints of the Most High. His kingdom shall be an everlasting kingdom, and all dominions shall serve and obey him. ஓகே, இந்த பூமியில் நம்ம பார்க்குறோம் அநேக சாம்ராஜ்யங்கள் எழும்பி இருக்கிறத குறித்து நம்ம பார்க்கிறோம். We know many kingdoms and empires have risen in this world. அதே போல இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யமும் ஒரு நாளிலே வல்லமையாக எழும்பினது. Like that, at one time, the kingdom of Babylon was a great kingdom. அதாவது இப்போ இருக்கிற அமெரிக்கா போல ஒரு சூப்பர் பவர் ஒரு நாடாக என்ன செய்யப்படுதுனாக்கா அந்த நாளிலே இந்த ராஜ்யமானது எழும்பப்பட்டது. Just like the United States today, at that time, Babylon was a superpower that arose compared to other nations. ஸோ இவனுக்குள்ளார என்னன்னா, நம்ம தானே சூப்பர் பவர், அதாவது நம்ம தானே மிகுந்த வல்லமையுள்ளவராக இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய ஆட்சியின் காலத்தில் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உன்னதமானவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய ஆளுகைக்கும் விரோதமாக எழும்ப ஆரம்பித்தான். The king thought to himself, because his kingdom was now the superpower and therefore he is the ruler of everyone, he even wanted to go beyond or against the Most High God. ஸோ அந்த ராஜ்யத்தை கர்த்தர் என்ன செய்றார்னா புறம்பே தள்ளுகிறார், கீழே விழ பண்ணுகிறார். அதுக்கு பிறப்பாடு அந்த ராஜ்யமானது ஒன்றும் இல்லாமற் போகிறது. We see God will pull him down, and later on we'll find that the kingdom of Babylon will collapse. ஸோ அதே போல இன்னைக்கு உலகத்தில் எத்தனை சாம்ராஜ்யங்கள் எழும்பினாலும் நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்திற்கு அது ஒருபோதும் ஈடாகாது. Therefore, no matter how many kingdoms rise in this world, it can never be compared, it can never come against the kingdom of God. ஏன் தெரியுமா? நம்மளுடைய ராஜ்யத்தில் உன்னதமானவர் இருக்கிறார். Because in this kingdom, the one who is king is the God Most High. இந்த உன்னதமானவர் எல்லா காலத்திலும் எல்லா நேரங்களிலும் என்ன சொல்லுவாங்க, எப்பொழுதும் அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யமாக இருக்கிறது. Because the kingdom of God is a kingdom that will be eternal. ஸோ அதனால தான் இந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம்ல,
அதாவது அவர் ராஜ்யமானது என்ன செய்யப்படுதுன்னா நித்திய ராஜ்யமாக இருக்கிறது. அது பரிசுத்தவான்களுக்கு நமக்காக கொடுக்கப்படுகிற ஒரு ராஜ்யமாக இருக்கிறது. We find the kingdom of God is an eternal kingdom, and that kingdom will be handed over to the saints of the Most High. ஸோ நம்மளுடைய ராஜா திரும்ப வரும்பொழுது நிச்சயமாக அந்த உன்னதமான ராஜா, உன்னதமான தேவ ஜனமாகிய நமக்கு இந்த ராஜ்யத்திலே இந்த ஆளுகையை கொடுப்பார். Therefore, when our king returns, we who are his people will also be a part of the kingdom, and we will rule and reign together with him. நிச்சயமாக நீங்களும் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நானும் ஆயத்தமாக இருக்கிறேன். அந்த ராஜ்யம் எப்போ வரும் என்று காத்திருக்கிறேன். I am waiting, I'm prepared. Trust you are too, waiting when the kingdom will come. ஓகே, இப்பொழுது கூட நம்ம என்ன செய்ய போறோம்னா புதிய ஏற்பாட்டில் ஹேல் எலியோனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த உன்னதமானவரை குறித்து பார்க்க போகிறோம். Now we are going to be looking at the New Testament, and we'll look at God as El Elyon. ஓகே, இந்த நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்மளுடைய இரட்சகர், நம்முடைய மீட்பர், அவர் உன்னதமானவராக இருக்கிறார் என்பதற்கு நம்ம சில வசனங்களை வாசிக்க நம்ம பார்க்க போகிறோம். We shall read some verses to look at Christ Jesus, who is our Redeemer and Savior, as the Lord Most High. ஓகே, ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். லூக்கா 32:35 வசனத்தை நம்ம வாசிப்போம். 32, 35 மட்டும் வாசிப்போம். Okay, let's read Luke chapter 1, verse 32 and 35. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். வசனம் 35. தேவதூதன் அவளுக்கு பிரயுத்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆததால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். Verse 32. He will be great and will be called the Son of the Most High, and the Lord God will give to him the throne of his father David. Verse 35. And the angel answered her, the Holy Spirit will come upon you, and the power of the Most High will overshadow you. Therefore, the child to be born will be called Holy, the Son of God. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரணமான ஒரு ஆண்டவர் அல்ல. Our Lord Jesus Christ is not an ordinary Lord. ஸோ நம்ம 10:1-11 இயேசுவும் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைக்க முடியாது. We cannot say, well, I'm worshiping 10 deities. Let me add Jesus together with that. We cannot do it. ஏன்னா அவர் உன்னதமானவருடைய அவர் வெளிப்பாடாகவே அவர் என்ன செய்றார்னா தேவனுடைய குமாரனாக என்ன செய்றார்னா இந்த பூமிக்கு அவர் வெளிப்படுகிறார். Because he is revealed to everyone in this world as the Son of the Most High God. ஸோ இந்த உன்னதமானவர் இடத்துல தான் நம்ம என்ன செய்திருக்கோம்னா அவரை தான் நம்ம சொந்த இரட்சகராக, சொந்த தேவனாக, சொந்த குல தெய்வமாக நம்ம என்ன செய்திருக்கோம்னா ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். It is this Son of the Most High that we have accepted as our Savior and as our Redeemer and as our God. ஸோ இந்த உன்னதமான இயேசு கிறிஸ்து நமக்கு இரட்சகராக இருக்கிறார், நமக்கு இரட்சகராக பிறந்திருக்கிறார். So the Son of the Most High, Jesus Christ, has been born as a Savior, and he is our Savior. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஓகே, தொடர்ந்து அவருடைய பிறப்பின் போது நம்ம பார்க்கிறோம். அதாவது லூக்கா 2:14 நம்ம வாசிக்க கேட்போம். Luke chapter 2, verse 14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். Glory to God in the highest, and on earth peace among those with whom he is pleased. ஓகே, இங்க நம்ம பார்க்கிறோம். அதாவது தேவ தூதர்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவர்கள் அங்கே பிரசன்னமாகி தேவனை, அதாவது உன்னத தேவனை துதித்து பாடினதை நம்ம பார்க்கிறோம். When Jesus Christ was born, on the same night we find angels appearing, and they're singing and praising God Most High. அதாவது அவர்கள் தேவனை துதிக்கும் பொழுது எவ்வளவோ மகத்துவம் உண்டு தேவனுடைய நாமத்துக்கு. எவ்வளோ இருந்தாலும் அவர்கள் ஒன்று சொல்லுகிறார்கள், உன்னதத்திலே அப்படின்னு அவங்க அட்ரஸ் பண்றாங்க. இவர் சாதாரணமானவர் அல்ல, உன்னதத்தில் உள்ள தேவனுக்கு குமாரனாய் பிறந்திருக்கிறார் அப்படின்னு. Among so many ways to praise God, the angels choose to say God Most High, exalting him as the highest.
ஸோ நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் உன்னதமானவர், உன்னதத்திலிருந்து வந்தவர். Our God, the God that we worship, is the Most High God, and He has come from the Most High place. இது குறித்து ஒருவேளை விசுவாசிகள் நமக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ இல்லையோ, ஆனால் அசுத்த ஆவிகள் கூட என்ன செய்யுதுன்னா, இந்த உன்னதமான இயேசு கிறிஸ்துவை கண்டு அது என்ன செய்யுதுன்னா அலறுது, கதறுகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். I don't know how many believers understand all of this, but evil spirits seem to know and acknowledge, and they cry out when they recognize the one who's standing before them. லூக்கா 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை குறித்து நம்ம வாசிக்க கேட்போம். 26லிருந்து 39 வரைக்கும் அது அந்த பகுதி இருக்கிறது. ஆனால் நம்ம 28வது வசனத்தை மட்டும் வாசிக்க கேட்போம். Let's just read Luke 8, verse 28. அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். When he saw Jesus, he cried out and fell down before him and said with a loud voice, What have you to do with me, Jesus, Son of the Most High God? I beg you, do not torment me. இங்க இந்த அசுத்த ஆவி பிடித்த இந்த மனிதன் அவன் என்ன செய்றானா, அவனுக்குள்ள இருந்து இந்த ஆவி கதறுகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். Now we look at the demon-possessed man, the evil spirits within him, when they realized who was standing before, they began to cry out. ஸோ இந்த மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து நம்ம அந்த பகுதியில் படிக்கும்போது அவன் மிகவும் மோசமான ஒரு சமுதாயத்தை விட்டு பிரிந்து வாழக்கூடிய ஒரு மனுஷனாக, அவன் தள்ளப்பட்டவனாக, ஒதுக்கப்பட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். When we read the entire passage, he is living isolated. He has been rejected by the community and is living in such a wretched condition. ஆனாலும் இந்த உன்னதமானவர் அந்த மனிதனை மீட்கும்படி, அந்த பிசாசினிடத்திலிருந்து அவனை காப்பாற்றும்படி அவனுக்கு முன்பாக கடந்து போகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். But we see the Most High One going and approaching that man because he wants to deliver him. ஸோ இந்த உன்னதமானவர் நம்மை பிசாசினுடைய வல்லமையிலிருந்து, பிசாசினுடைய அதிகாரத்தின் கீழிருந்து நம்மை ரட்சிக்கிறதற்கு அவர் வல்லமையுள்ள தேவகுமாரனாய் இருக்கிறார். Therefore, the Most High One is the powerful Son of God, who is able to deliver us and save us from the clutches of the evil one. ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட காரியங்களில் பிசாசினுடைய தாக்குதலில், இல்லை உங்களோட குடும்ப ஜீவியத்தில், அல்லது உங்களோட சமுதாயத்திலிருந்து தள்ளப்பட்ட ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை, இல்லை யாரும் மதிக்கக்கூடாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும், இந்த உன்னதமான இயேசு கிறிஸ்து உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். As you're living a life at the moment, you're feeling oppressed either by evil spirits or any other situation that we are in, don't forget we have the Most High who can deliver us from our current situation. ஹல்லேலூயா, உன்னதமானவருக்கே ஸ்தோத்திரம். May the Most High be praised. ஓகே, தொடர்ந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இதை நான் கொஞ்சம் நேரம் எடுத்து நான் என்ன செய்யலைன்னா பேசலான் இருக்கிறேன். I want to speak, take some time to speak on this point. ஓகே, நம்ம என்ன பார்க்குறோன்னா, புதிய ஏற்பாட்டில் ஹேல் எலியோன், உன்னதமானவர் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுகிறத குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். We are currently looking at the name El Elyon as revealed in the New Testament. ஓகே, இந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு கழுதின் மேலே பவனி செல்லுவதை குறித்து நம்ம பார்க்கிறோம். And the moment you see this picture, you know this is about the triumphal entry of Christ into Jerusalem. அதாவது வெற்றிகரமான ஒரு நுழைவு குறித்து நம்ம பார்க்கிறோம். This is called the triumphal entry. ஓகே, இதை குறித்து லூக்கா 19ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை குறித்து நம்ம வாசிப்போம். Let's read Luke 19 verse 38. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். Saying, Blessed is the King who comes in the name of the Lord, peace in heaven and glory in the highest. ஓகே, இங்க பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அவர் இரட்சகராகவும் அவர் தேவனுடைய குமாரனாகவும் மாத்திரமல்ல,
உன்னதத்தின் உன்னத ராஜாவாக அவர் என்ன செய்றார்னா உள்ள பிரவேசிக்கிறார். We see here Jesus entering not just as Savior, but also as the Son of God, but also entering as the highest King. ஏன்னா இதுவரைக்கும் ஓகே அதாவது இந்த இந்த பவனியானது இந்த ராஜாவை என்ன சொல்லுவாங்க எதிர்கொண்டு வரவேற்கிறது. This procession, we see that people were actually welcoming him. ஓகே, அதாவது ராஜாவாக உன்னதத்திலிருந்து வருகிற தேவனுடைய அந்த தாவீதுக்கு நித்திய வாக்கு பண்ணப்பட்ட அந்த ராஜாவாக அங்கு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிறார். Here we see the people understood, recognize that Jesus is the promised son of David, the covenant one who is coming as king. அதுவும் என்ன சொல்லப்படுதுன்னா அங்க என்ன வார்த்தை அது ஓசனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. And we see the people welcoming him saying Hosanna. ஓசானா அப்படின்னா ரட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். Hosanna means save now. ஓகே, ஸோ நம்மை இந்த ராஜா நம்மை காப்பாற்றும்படி நம்மை இந்த அழிவிலிருந்து மீட்டு கொள்ளும்படிக்கு நமக்கு ஒரு நித்திய ராஜ்யத்தை கொடுக்கும்படி அங்க வந்திருக்கிறார். The king has come to deliver and save us and to give us an eternal kingdom. ஸோ இந்த பிச்சு இந்த என்வைரன்மெண்ட்டை பார்க்கும் பொழுது இதுக்கு வந்துட்டு என்ன செய்றானா மதவாதிகள், அங்கே இருக்கிற பரிசேயர்கள், வேதப்பாரர்கள், அங்கே இருக்கிற ஆலய தலைவர்கள் இவங்கெல்லாம் எதிர்க்கிறத குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். We also see in this passage the religious leaders like the Pharisees rising up against Jesus. அதாவது இங்க வரப்போகிற ராஜ்யத்துக்கு வரப்போகிற ராஜ்யம் வரப்போகிற ராஜா அதுக்கு ஒரு ஒரு முன் அடையாளமாக ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சம்பவமாக நடக்குது. What we are seeing here is a picture of what will happen when Jesus does return in his kingdom. அப்ப ட்ரெய்லரே இப்படி அதர்னுச்சுன்னா மெயின் பிக்சர் வரும்போது எப்படி இருக்கும்? If this is like a trailer, then imagine when the actual event takes place. ஸோ இங்கே பார்க்குறோம் இந்த சின்ன கூட்டம் அந்த உன்னதத்திலிருந்து வருகிற உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அப்படிலாம் சொல்லி ஜனங்கள் துதிக்கிறத இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. When the religious leaders saw the people praising Jesus, they could not accept it. அதாவது மத்தேயு 21:16 நீங்கள் பார்த்தீங்கன்னா துதி உண்டாகும்படி செய்தீர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாசிக்கலையான்னு சொல்லிட்டு இயேசு கேட்பார். When we read Matthew 21:16, the Lord will ask the Pharisees and the religious leaders, have you not read that from the mouth of infants he has ordained praise? ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா ராஜா வரும் பொழுது அங்கே கம்பீர சத்தம், அங்கே களி கூறுதல், அங்கே ஜனங்கள் கொண்டாடுகிற அந்த கொண்டாட்டம் என்ன செய்யப்படும்னா காணப்படும். Because when a king comes, there will be joy and celebration. That is the atmosphere we will find. நம்மளுடைய ராஜா திரும்ப ராஜ்யத்தோடு கூட அவர் இந்த பூமிக்கு வரும் பொழுது உன்னத ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வரும் பொழுது அந்த உன்னத ராஜ்யத்தில் நம்ம சேர்க்கும் பொழுது அவரை எவ்வளவாக துதித்து மகிழ்ந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா அவரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். So imagine when Jesus returns with his kingdom, imagine how you and we will be celebrating with such praise welcoming our king. ஹல்லேலூயா. உன்னதமான ராஜா சீக்கிரமாக வருகிறார். The Most High, our king, is going to return soon. ஓகே, நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். அதாவது என்னன்னா திருத்துவத்தில் உன்னதமானவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். Next we find the Most High in the Trinity. ஓகே, திருத்துவத்தில் நம்ம முதல்ல இந்த வசனங்களை வாசிச்சதுனால குமாரனை குறித்து நம்ம வாசிச்ச அந்த பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது when we look at the passages where we read about the Son of God, ஓகே, அங்க உன்னதமான தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லப்படும் போதே when we read that as the Son of the Most High, அங்கே பார்க்கிறோம் பிதா, அடுத்தது பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் நம்ம பார்க்கிறோம். we see the Father as well as the Holy Spirit. ஸோ இங்க உன்னதமானவருடைய சர்வ வல்லவருடைய அந்த ஆவியானவர் அந்த மரியாள் மீது நிழலிடும் பொழுது என்ன செய்யப்படுகிறதுனா உன்னதமான தேவனுடைய குமாரன் பிறக்கிறார்.
When the Spirit of the Most High comes upon Mary, what we find is the Son of the Most High One is conceived. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் யாவே எலியோன் எலியோனாக வெளிப்பட்டவர், புதிய ஏற்பாட்டிலே அவர் திரியேகத்துவமாக திருத்துவ தேவனாக அவர் வெளிப்படுகிறார். Because Yahweh El Elyon, as we read in the Old Testament, in the New Testament, he is revealed again, and we see him as the triune God. ஸோ நம்முடைய தேவன் ஒரே தேவன் ஆகிலும் அவர் மூவராக வெளிப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். Our God is one God who exists and manifests himself as three persons. ஓகே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நம்ம வந்துட்டு இன்னொரு இது வரைக்கும் நம்ம கற்றுக்கொண்ட காரியத்தை குறித்து, இந்த ஹேல் எலியோனை குறித்து கற்றுக்கொண்ட காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். Okay, let's summarize what we have covered so far and learned so far about God through his name, Yahweh El Elyon. ஓகே, ஹேல் எலியோன் அவர் அற்புத அடையாளங்களை செய்பவர். El Elyon means he is God who performs signs and wonders and miracles. ஓகே, அடுத்து நம்ம பார்க்குறோம் ஹேல் எலியோன் என்பவர் அவர் நம்முடைய மீட்பராக இருக்கிறார். Secondly, as El Elyon, he is our Redeemer. அடுத்தது தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் ஹேல் எலியோன் என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். Thirdly, as El Elyon, he is the one who reigns forever. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கிறோம் ஹேல் எலியோன் திருத்துவத்திலே வெளிப்படுகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். Next, we saw El Elyon in the Trinity. அதே போல இந்த ஹேல் எலியோன் என்பவர் நம்மை அபிஷேகிக்கிறவராக இருக்கிறார் என்பதை குறித்தும் நம்ம பார்க்கிறோம். Then we also see El Elyon as the one who anoints us. அதாவது லூக்கா 24 வந்துட்டு அவர் வந்துட்டு 24:29 அவர் சொல்லுவார், என் பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற வரைக்கும் எருசலேமில் காத்திருங்க, உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமினாலே நிரப்பப்படும் வரைக்கும் அப்படின்னு சொல்லுவார். The Lord will tell the disciples to wait in Jerusalem for the promise that the Father has given. They will receive power from the Most High. அப்போ அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை நம்ம வாசிக்கிறபடி பெந்தகோஸ்தின் நாளிலே ஊற்றப்பட்ட அந்த தேவ ஆவியானவர், அவர்கள் மீது ஊற்றப்பட்ட அந்த தேவ வல்லமையானது அது உன்னதத்திலிருந்து, உன்னத தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையாய் காணப்படுகிறது. So the power that came upon the disciples is the Holy Spirit who came from the Most High God. ஸோ உன்னதத்தின் ஆவியானவருடைய வல்லமினாலே நம்மை அபிஷேகிக்கிறவராக இருக்கிறார். So he is God who anoints us through his Holy Spirit sent by the Most High God. ஓகே, இது இந்த ஸ்லைடில் இல்லை, இருந்தாலும் நான் ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். அதாவது வந்துட்டு இந்த ஹேல் எலியோன் என்பவர் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், உன்னத தேவன், உயர்ந்த தேவனாக, எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவனாக இருக்கிறார். We see El Elyon as the highest God, God above all other gods, God above all other things. அதே போல அவர் ஹேல் எலியோன், இந்த தேவனானவர் நம்முடைய துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். At the same time, El Elyon is worthy of our praises. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், இந்த ஹேல் எலியோன் என்பவர் வானத்தையும் பூமியும், அதாவது அண்ட சராசரங்களையும் தன் ஆளுகையின் கீழே வைத்திருக்கிறவராக இருக்கிறார். Also, as El Elyon, he is the ruler, the one who is in control of the entire universe. ஓகே, கடைசியாக நம்ம பார்க்கிறோம் ஹேல் எலியோன் அப்படின்னு சொல்லிட்டு தசம பாகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே சுருக்கமாக போடப்பட்டிருக்கிறத குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள். Finally, we'll see El Elyon in regards to tithing. இதை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டுமானால் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் பார்த்தீங்களா, ஜெனசிஸ் 14, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திற்கு நாம் திரும்ப போய் அந்த அதிகாரத்தில் உள்ள சம்பவத்தை குறித்து கொஞ்சம் சுருக்கமாக நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். To understand this, we must revert back to Genesis 14 and we'll look at this event in a summarized manner. ஓகே, இங்கே நம்ம பார்க்குறோம், அதாவது ஆபிராம் என்ன செய்கிறாருன்னா, லோத்துவை வந்துட்டு அந்த ராஜ்யம், அதாவது அங்கே இருக்கிற அரசர்கள் வந்து சண்டையில் வந்துட்டு இந்த சோதோம் குமாரா வந்து கைப்பற்றிட்டு போயிடுவாங்க. அதில் இந்த லோத் அவருடைய சகோதரனுடைய குமாரன் அங்கே இருப்பார். ஸோ அதை கைப்பற்றிட்டு
போகிற காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். We will read in that passage that certain kings will come and capture the people of Sodom, and along with the others, Lot, Abraham's nephew, will also be taken. Abraham, when he hears about this, will go and rescue Lot. ஸோ லோத்தையும் அவனுடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றிட்டு என்ன செய்வார்னா, திரும்ப அவர் வரும்பொழுது எதிராக அவருக்கு எதிர்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னாக்கா 2 பேர் வராங்க. Now, when he returns after rescuing Lot, 2 kings will come to meet. Two kings will come to meet Abraham. ஒன்று சோதோமின் ராஜா, One will be the king of Sodom. இன்னொருத்தர் மெல்கிசேதேக் என்னும் சொல்லப்படுகிற சாலேமின் ராஜாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். One is the king of Sodom, another is the king of Salem called Melchizedek. ஓகே, இவர் என்ன செய்கிறாருன்னா, ஆதாம் அந்த யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு அந்த ஆட்களை விடுவிச்சு என்ன செய்கிறாருன்னா வரும்பொழுது இந்த மெல்கிசேதேக் என்பவர் இந்த உன்னதமான தேவனுடைய இந்த ஆசாரியரானவர் அவருக்கு அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். We see as Abraham is returning after having victory in that war, the king of Salem, Melchizedek, will come and meet Abraham, bringing a cup and bread. ஓகே, இது நீங்கள் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். Let's read Genesis 14 verse 18. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரனாய் இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து. And Melchizedek, king of Salem, brought out bread and wine. He was priest of God Most High. ஓகே, அவர் என்ன எடுத்துட்டு வர்றாரு? அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் யாருக்கு எடுத்துட்டு வர்றாருன்னா, ஆபிரகாமுக்கு எடுத்துட்டு வருகிறார். Melchizedek brings the cup and the bread. To whom is he bringing to? He's bringing to Abraham. ஏன்னா ஆபிரகாம் அவர் என்ன செய்கிறார்னா, இந்த யுத்தத்தில் இது ஒரு சாதாரணமாக சொல்லிட முடியாது. ஏன்னா 4 ராஜாக்கள் 5 ராஜாக்கள் எதிர்த்து போராடியே என்ன செய்கிறாங்கன்னா தோத்து போயிட்டு வராங்க. ஆனால் இவர் ராஜாவும் கிடையாது, ஆபிரகாம் ராஜாவும் கிடையாது, அவர் யுத்த புருஷனும் கிடையாது. ஆனாலும் இவர் போய் என்ன செய்கிறார்னா அந்த ஜனங்களை விடுவித்து கொண்டு வரும் பொழுது இந்த ஆசாரியன் வருகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். Okay, Abraham fights again the 5 kings. Abraham is not a king, neither is he a man experienced in war. Nevertheless, he is victorious and he returns. That's when Melchizedek will come and meet him. ஸோ நம்ம பார்க்கிறபடி இந்த ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை அவர் என்ன செய்கிறார்னா போதிக்கும்படி, ஒரு காரியத்தை அவனுக்கு உணர்த்தும்படி இந்த இடத்துல இந்த சம்பவமானது நடக்கப்படுகிறது. In this event, Melchizedek reveals something through what he did. அதாவது ஆபிரகாமே, உனக்கு கிடைச்ச வெற்றியானது, உனக்கு கிடைச்ச இந்த வெற்றியானது இது சாதாரணதல்ல, இது உன்னதமானவர் உனக்காக அவர் என்ன செய்திருக்கிறார், இந்த வெற்றியை பெற்று கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. It's for Abraham to know that the victory that he has received has come from the one who is the Most High. ஏன்னா இந்த வெற்றியின் மேலே அவன் என்ன செய்திடக்கூடாதுன்னா, ஏன்னா அவனோட அழைப்பு உன்னதமானது, அவனை குறித்ததான தேவனுடைய திட்டம் என்னது உன்னதமானது. ஸோ உன்னதமானவருடைய நோக்கத்தை அவன் நிறைவேற்றணும். அவனை கொண்டு உன்னதமானவர் நிறைய காரியங்களை செய்ய சித்தமாக இருக்கிறார். He needs to understand that the calling upon his life is a very high calling coming from the Most High, and he needs to know and understand that the Most High must fulfill his purpose in Abraham's life. அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கை குறித்தும் நம்மளை தேவன் அழைத்த நோக்கமும் மிகவும் உன்னதமானது. உன்னதமானவருக்கு அநேக வேலைகளை செய்யும்படிக்கு, அநேக காரியங்களை செய்யும்படிக்கு நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆபிரகாமை போல. Like Abraham, we too are called to serve the Most High God, to fulfill his Most High plans. ஆனால் இடையில வருகிற சில இந்த வெற்றியை குறித்தோ சில நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களின் மேலோ நம்மளுடைய கண்கள் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த உன்னதமானவர் அங்கே குறுக்கிடுகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். We find God intervening in that place so for us to learn that our eyes should not go
and think that this victory has come from our own efforts or the wealth has come through our own efforts. அதனால தான் தொடர்ந்து நீங்கள் 19வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவனை என்ன செய்கிறார்னா, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறார். That's why the way he was blessed is by God Most High, God above heaven and earth. That's the way Abraham was blessed. ஸோ அங்கே நம்ம பார்க்குறோம், வானத்தையும் பூமியும் உடையவர் அப்படின்னு சொல்லும்போது பொசஸர், அவர் 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 அதை அவருடைய இந்த உன்னதமானவர் அவருடைய ஆளுகைக்குள்ளாக வைத்திருக்கிறார். In other words, the God Most High, he is the ruler as well as the possessor of the heavens and the earth. அடுத்து நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெற்றியை குறித்து, அந்த அவன் ஜெயித்த அந்த காரியத்தை குறித்து அங்கே உணர்த்தப்படுகிறத குறித்து நம்ம பார்க்கிறோம். And when Melchizedek says, praise God of the Most High who has given you this victory, it is to remind Abraham that that victory has come from God. ஸோ இந்த தேவனை கொடுத்த இந்த வெற்றியின் மேலே அவன் என்ன செய்திடக்கூடாதுன்னா, வேறு விதமாக அவன் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன செய்கிறாருன்னா இந்த காரியத்தை குறித்து உணர்த்துகிறார். It's probably so that Abraham eyes will not go somewhere else, that be focused on the Lord, and that is why the blessing came in such a manner. ஏன்னா அடுத்து இன்னொரு ராஜா யார் வராரு, சோதோமின் ராஜா வருகிறத குறித்து நம்ம பார்க்கிறோம். Because we also read the king of Sodom approaching Abraham. ஏன்னா சோதோமின் ராஜா, ஓகே, நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாகவும் விசுவாச சந்ததியை பெற்றெடுக்க வேண்டியவனாகவும் அவன் என்ன செய்றானா, விசுவாசத்துக்கு ஒரு அடையாளமாக அவன் அங்கே வெளிப்படுகிறான், அங்கே காணப்படுகிறான். We must see Abraham as a representative of all the people of faith. ஓகே, இங்கே விசுவாசத்தினாலே வருகிற வெற்றியானது அது உன்னதமான தேவனுடைய தயவினால் உண்டானது. This victory has come by faith is given by the Most High through his grace. அதே போல நம்மளுடைய ரட்சிப்பானது, நம்மளுடைய ஊழியமானது, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய ஜீவியத்தில் பார்க்கிற அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த உன்னதமானவர் நமக்கு கொடுக்கிற தயவினால் உண்டாகுகிற ஒரு காரியம். Every good things, every blessing that we have comes from our Most High God. ஸோ இந்த உன்னதமானவரை கனப்படுத்தும்படி ஆசிர்வதிக்கும்படி அவன் என்ன செய்றானா, தான் வெற்றி பெற்று கொண்டு வந்த எல்லாவற்றிலும் அவன் என்ன செய்றானா, தசம பாகத்தை கொடுக்கிறது குறித்து நம்ம பார்க்கிறோம். And so Abraham wants to acknowledge and thank the Most High God who has given him the victory by giving a tenth of all that he got. In other words, he was tithing to acknowledge God Most High. ஸோ நாம் தசம பாகத்தை கொடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோன்னா, நம்ம தேவனை, இந்த உன்னதமானவரை அங்கீகரித்து அவரை ஆசீர்வதித்து அவருக்கு நம்ம என்ன செய்யறோன்னா இந்த தசம பாகத்தை நம்ம கொடுக்கிறோம். So we too, when we, in like manner, when we tithe, we are acknowledging God as the Most High One who has blessed us. அதாவது விசுவாசத்திலே நம்ம என்ன செய்யறோன்னா தசம பாகத்தை நம்ம கொடுத்து தேவனை ஆசீர்வதிக்கிறோம். We are honoring God by tithing in faith. ஸோ நம்முடைய அதாவது விசுவாசத்தை தசம பாகத்தை குறித்து ஏற்கனவே நம்முடைய சீனியர் பாஸ்டர் ஏற்கனவே நமக்கு போதித்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த எப்படி இந்த தசம பாகம் வந்தது இதெல்லாம் கொஞ்சம் குறித்து டீட்டெயிலாக பாஸ்டர் போதிச்சிருக்கிறாரு. Now we have heard before the teaching in our church about the tithing and how it came to be. ஸோ நான் அதை குறித்து ரொம்ப ஹைலைட் பண்ணாமல் நான் என்ன செய்கிறேன்னா, இந்த உன்னதமானவருக்கு தான் நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்மளுடைய விளைச்சலிருந்து, நம்மளுடைய வெற்றியிலிருந்து, நம்மளுடைய சந்தோஷத்திலிருந்து நம்ம என்ன செய்கிறோன்னா அவரை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய சமூகத்துக்கு நம்ம கொண்டு வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா ஆசீர்வதிக்கிறோம். So from our harvest, from what we receive, we bring a tithe because we want to honor our God who is the Most High. அதே போல நம்மளுடைய விசுவாசமும் எப்பொழுதும் எந்த நேரமும் அந்த உன்னதமானவர் மேலேயே இருக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிற ஒரு காரியம். Same thing, it is also a reminder that our eyes should always be focused upon our God who is the Most High One. ஏன்னா நம்ம
நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். என்னன்னா கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டோன்னே, கொஞ்சம் மேலே வந்தோடனே, கொஞ்சம் முன்னேற்றத்தை பார்த்த உடனே என்ன செஞ்சிடும்னா, நம்முடைய கண்ணு வந்துட்டு வேறு பக்கமாக திரும்பிடும். அதாவது சோதோமின் ராஜா பக்கமாக திரும்பிடும். Sometimes when we have a little bit of success, a little bit of wealth, what can happen is our eyes can go and look at the king of Sodom. ஏன்னா சோதோமின் ராஜா மாம்சத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ராஜாவாக, அதாவது இந்த 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 ஈவெண்ட்ஸில், இந்த சம்பவத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, அவன் மாம்சத்தின் புயபலமாக காணப்படுகிறான். The king of Sodom is symbolic of our sinful carnal nature. ஸோ நம்மளுடைய பார்வை எப்பொழுதும் உன்னதமானவர் மேலேயே இருக்கணும். உன்னதமானவருடைய தயவில் நம்ம எப்பொழுதும் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற அந்த உணர்வு, அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணுன்றதுக்காகத்தான் இந்த காரியமானது சம்பவிக்கிறது. We see this thing, from that we learn that our faith must always be on God, who in his grace and kindness blesses us. ஸோ அதனால தான் நீங்கள் கடைசியாக நீங்கள் அந்த ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது 22வது வசனத்தில் சோதோமின் ராஜா வந்து என்ன செய்வார்னா, ஒரு ஆஃபர் கொடுப்பாரு, நல்ல ஒரு ஆஃபர் கொடுப்பாரு. In Genesis 14 verse 23, we see the king of Sodom giving a very generous offer to Abraham. ஆனால் அதாவது ஆபிரகாம் நல்லா புரிஞ்சிருச்சு, இந்த காரியமானது உன்னதமான ஒரு இடத்துலேருந்து. அந்த வசனத்தை வாசிச்சுட்டு நான் அப்புறம் அதை விளக்குறேன் பாருங்களேன். Okay, let's read that verse. 23வது வசனம், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 23. Genesis 14:23. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். That I would not take a thread or a sandal strap or anything that is yours, lest you should say, I have made Abraham rich. தொடர்ந்து வாசிச்சிருங்கய்யா. I think 22. Okay. But Abraham said to the king of Sodom, I have lifted my hand to Yahweh, God Most High, possessor of heaven and earth, that I would not take a thread or a sandal strap or anything that is yours, lest you say, I have made Abraham rich. I will take nothing but what the young men have eaten, and the share of the men who went with me. Let Anor, Eshcol, and Mamre take their share. ஓகே, இதோடு கூட நம்ம முடிப்போம். அதாவது என்னன்னா, ஆபிரகாம் அந்த விசுவாசத்தின் இந்த விசுவாசத்தின் தகப்பன் அவர் நல்லா புரிஞ்சிட்டார். என்னன்னா, சோதோமின் ராஜா நாளைக்கு சொல்லிடக்கூடாது, அதாவது மாம்சத்தில் நான் எதையும் செய்திடக்கூடாது, இந்த உன்னதமானவருக்கு நான் எப்பொழுதும் அவருக்கு கீழ்ப்படைந்திருப்பேன், அவரையே மகிமைப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார்னா, வானத்தையும் பூமியும் உடையவராக இந்த உன்னதமானவருக்கு அவர் என்ன செய்கிறார்னா, தன்னுடைய கையை உயர்த்துகிறது குறித்து நம்ம பார்க்கிறோம். Abraham doesn't want to do anything out of self, out of the flesh, his own selfish reason, but we see him raising up his hands to acknowledge the God Most High. ஸோ கடைசியாக நம்ம ஒன்று நல்லா புரிந்து கொள்ளணும், நம்மளுடைய விசுவாச ஜீவியமானது, நம்மளுடைய விசுவாசமானது அதில் வருகிற எல்லா காரியத்திலும் இந்த உன்னதமானவரை மாத்திரமே சார்ந்து கொண்டு அவரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். So one thing we learn in everything, we must lean on and always acknowledge our God, who is El Elyon, God Most High. உன்னதமானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord God Most High bless you.